நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட ரேகைகள். அந்த வரிசையிலே உங்களால் வருமானம், அதிர்ஷ்ட ரேகைகள், உங்களால் வருமானம், விதி ரேகை, இதான் தலைப்பு. இப்போ அதிர்ஷ்ட ரேகைகள், நம்மளுடைய கை என்பது கண்ணாடி போல். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறெல்லாம் இருக்க போகிறீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி இந்த கோடுகள், இந்த ரேகைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இன்னைக்கு விதி ரேகையை பத்தி பார்க்க போறோம். விதி ரேகை என்பது சனி வீட்டுக்கு, அதாவது நீளமா நம்ம கையில இருக்கிறது நீளமா எல்லாருக்குமே அதான் இருக்கும். அந்த நீளமா இருக்கிற விரல்கள் பாம்பு விரல் சொல்லுவோம். அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சனி வீடு. இந்த சனி வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை. அந்த விதி ரேகை எங்கிருந்து வேணாலும் வரலாம். இந்த விதி ரேகை வரும் வயதில் தான் உங்களால் உங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியும். நல்லா புரிஞ்சுங்க. பணம் வரணும் சார், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ வருமானம் வரும், எப்போ தொழில் ஆரம்பிக்கலாம், உங்களால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு எப்பொழுது வருகிறது அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடியது இந்த விதி ரேகை தான். இந்த விதி ரேகை கீழே இருந்து இந்த இது கங்கண ரேகைன்னு சொல்லுவோம். இந்த கங்கண ரேகையிலிருந்து விதி ரேகை நேராக சனி வீட்டுக்கு போகுது சார். அப்போ உங்களுடைய சுய முயற்சியினால் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கஷ்டப்பட்டு உங்களுடைய சுய முயற்சியினால் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இதில் நல்ல லம்சமாக நல்ல அமௌண்ட் வரும், நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வரும். இது வேலை செய்யறதுக்கு தகுந்த வருமானம் உங்களால், அதாவது வருமானம் என்பது பல வழிகளில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வேலை செஞ்சு உங்கள் முயற்சியால் வருமானம் வரணும்னா விதி ரேகை கீழே இருந்து கங்கணமேட்டிலிருந்து விதி ரேகை போகணும். முதல்ல விதி அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய கர்மம், செயல், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விதி ரேகை ஆரம்பிக்கும். விதி ரேகை ஒவ்வொரு கையிலையும் ஒருத்தருக்கு சந்திரமேட்லேருந்து ஆரம்பிக்கும், ஒருத்தருக்கு சுக்கரமேட்லேருந்து ஆரம்பிக்கும், ஒருத்தருக்கு ஆயுள் ரேகையிலேருந்து ஆரம்பிக்கும், ஒருத்தருக்கு புத்தி ரேகையிலேருந்து ஆரம்பிக்கும், ஒருத்தருக்கு இறுதி ரேகையில் இருக்கும், ஒருத்தருக்கு பட்டும் படாமல் இருக்கும், ஒரு சில பேருக்கு இங்கிருந்து இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடும். இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக விதி ரேகையினால என்னென்ன பிரச்சனை ஏற்படுகிறது, என்னென்ன நன்மை ஏற்படுகிறது, இந்த விதி ரேகை எப்படி முயற்சி மேற்கொள்கிறீர்கள், பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி மேற்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம காட்டக்கூடியதான் இந்த விதி ரேகை. இந்த விதி ரேகை கங்கண ரேகையிலேருந்து நேராக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய சுய முயற்சினால் உங்களால் வருமானம் வராதான் விதி ரேகை. சரிங்களா? இப்போ சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போகுது சார். இந்த ரேகை இங்கே போகல, அதை விட்டுருவோம். இப்போ சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு இப்படி போகுது. அப்போ சந்திரமேட்லேருந்து விதி ரேகை யாருக்கெல்லாம் போகுது, ஆணுக்கு போனாலும் சரி, பெண்ணுக்கு போனாலும் சரி, அதாவது பெற்றோர்கள் உதவியின்றி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க, வெளியில் போய் சம்பாதிக்கிறேன்னு போயிடுவாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எவ்வளோ நாள் சார் கஷ்டப்படுவாங்க? வாழ்க்கை துணை வரும் வரை. திருமணம் ஆன பிறகு மனைவி இவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார்கள், வருமானத்தை உயர்த்துவார்கள். வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர்கள் மனைவியாக இருக்க முடியும். ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். உங்களுடைய வாழ்க்கையை நல்நிலை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் சென்று நல்ல வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா நல்லா தெரிஞ்சுங்க, வீட்டோட சப்போர்ட்டை எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க சுய முயற்சி ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதில் வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கஷ்டப்பட்டு வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம், 30 வயசுக்கு மேல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா. இப்போ சுக்கரமேட்லேருந்து விதி ரேகை போகுது சார். சுக்கரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா உங்களுக்கு சுக்கரன்னா ஆசை, குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்து அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. முதல்ல ஆரம்பத்துக்கு இந்த பணம் இதை வச்சுக்கோ, இதை வச்சு நீ தொழில் ஆரம்பி, இதை வச்சு வேலை ஆரம்பி, இல்லை இங்கே போய் வேலை செய்ய, அவங்களுடைய சப்போர்ட் மூலமா, குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட் மூலமா உங்களுக்கு வருமானம், வேலை கிடைச்சி நல்ல வருமானம், சுய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க உதவி புரிவாங்க.
இப்போ அதெல்லாம் இல்லை சார், ஆயில் ரேகையிலிருந்து தான் விதி ரேகை ஆரம்பிக்குது சார். ஆயில் ரேகையிலேருந்து விதி ரேகை யாருக்கெல்லாம் ஆரம்பிக்குதோ அவங்க குடும்பத்துக்காண்டி சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டப்பட்டு அவர்களுடைய முயற்சி, சுய முயற்சியினால் வாழ்க்கையில் எந்த வயசில் இந்த ஆயுள் ரேகையிலேருந்து போக ரேகை விதி ரேகை அந்த வயசுலேருந்து தான் வருமானம், வருமானம் அவங்களால வருமானம் வரணும்னா அந்த வயசுலேருந்து தான் வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய்மேட்டிலேருந்து சனிமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா, அதாவது சுய முயற்சியில் போராடி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு செவ்வாய்னாவே சண்டை போட்டாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். புத்தி ரேகையிலேருந்து போச்சுன்னா 30 வயசுக்கு மேலே தான் நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. சுய முயற்சி, சுய புத்தி. இறுதி ரேகையிலன்னா வாழ்க்கையில் 50 வயசுக்கு மேலே தான் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த விதி ரேகை ஒரு சில பேருக்கு தான், ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே இந்த சனிமேட்டுக்கு தான் போவோம். ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, இப்படி நேரம் இறுதி ரேகை வரைக்கும் வரும், வந்து குருமேட்டுக்கு திரும்பி பேசா. இது ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த குருமேட்டில் போய் முடிகிறது வாழ்க்கையில் ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவிக்கு சென்று விடுவீர்கள். அதுக்கு முயற்சி செய்வீங்க, அதுக்கு போயிருவீங்க. அதாவது விதி ரேகைனா உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கிறது, இந்த உலகியல் வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சி, உங்களுக்கு சுய வருமானம் எந்த வயதில் வரப்போகிறது, எப்படி எல்லாம் வரப்போகிறதுங்கிறத தெளிவாக காட்டக்கூடிய கண்ணாடி தான் விதி ரேகை. நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் எல்லா ரேகையும் சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கர்மாவின் செயல்கள்னு சொல்லியிருக்கோம். அதில் விதி ரேகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வருமானம் வரணும்னா எப்படி வரும்? விதி ரேகை இல்லை சார், வருமானமே சுத்தமாக உங்களால் கிடையாது. உங்கள் முன்னோர்கள் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு, இல்லை மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு, மற்றவர்கள் உதவியால் பணம் வாங்கி தான் நீங்கள் சாப்பிட்டாங்க. விதி ரேகை இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு விதி ரேகை புத்தி ரேகையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். புத்தி ரேகை இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ 30 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வேலை வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் படாத பாடுபட்டு அந்த வேலைக்கு போகிறது, இந்த வேலைக்கு போகிறது, இல்லைன்னா ஒரு சில பேர் சந்தர்ப்பத்தை விட்டுருவாங்க. நழுவை விட்டுட்டு எனக்கு பெரிய வேலை வேணும், அந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த 30 வயசுலேருந்து தான் வருமானம், அந்த வேலைக்கு போய் அந்த 30 வயசுலேருந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இப்படிலாம் இல்லை சார், எந்த மேட்டுக்கு இந்த விதி ரேகை போதோ, குருமேட்டுக்கு போச்சுன்னா அதிகாரமுள்ள ஒரு பதவி, சனி மேட்டுக்கு இன்னொரு விதி ரேகை போச்சுன்னா ஆராய்ச்சி மூலம் வெற்றி, இந்த சூரிய மேட்டுக்கு ஒரு விதி ரேகை போச்சுன்னா உங்களுக்கு புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு, புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபார வெற்றி. இந்த விதி ரேகை ஒன்று தான் சார் வருது. இந்த விதி ரேகையிலேருந்து கிளை ரேகை பிரிஞ்சு இப்படி குருமேட்டுக்கு போகலாம், இப்படி சூரிய மேட்டுக்கு போகலாம், இப்படி புதன் மேட்டுக்கு போகலாம், இப்படியும் போகலாம், தனியாகவும் ஆரம்பிக்கலாம். எத்தனை ரேகை விதி ரேகைகள் இருக்கிறதோ அத்தனைக்கு மேலே வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது சிஸ்டர் லைன் சொல்லுவோம். அதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, உதவி செய்யக்கூடிய லைன், கோடு. இந்த கோடுகள் நிறைய விதி ரேகை இந்த சனிமேட்டை நோக்கி போச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலை செஞ்சாலும் இன்னொரு வேலை செய்வீங்க, இன்னொரு தொழில், அதை பார்ட் டைமாக அங்கே போய் வேலை செய்கிறது, இங்கே வேலை செய்கிறது, இன்னொரு வேலை செய்கிறது, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணாக்க 2-3 பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணாக்க இந்த ஆயில் ரேகையோட அந்த விதி ரேகை சம்மந்தப்பட்டு ஒட்டி வரும். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணும்போது குருமேட்டை பார்க்கணும். குருமேட்டில் மோஸ்ட்லி சதுரம் இருக்கும். இந்த மாதிரி சதுரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணி வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சூரிய மேட்டில் சதுரம் இருக்கும். சூரிய மேட்டுக்கு கீழே சதுரம் இருக்கும். இந்த மாதிரி சதுரமோ செவ்வகமோ இருந்தால் வாழ்க்கையில் பிஸ்னஸ் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே நம்மளுடைய கையில் உள்ள ரேகைகள் எல்லாமே வாழ்க்கையினுடைய நிலையை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. உங்களுடைய முயற்சி, நீங்கள் முயற்சி செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய முயற்சி எப்படி எந்தெந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, எப்போ உங்களால் வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேருக்கு சங்கரமேட்டிலேருந்து விதி ரேகை போகிறோம், எனக்கு அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அவங்கள உதவி தேவையில்லைன்னு இவங்களே வெளியில் வந்துடுவாங்க வீட்டை விட்டு. இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் கூட இவங்களே பண்ணிப்பாங்க வீட்டை விட்டு வெளியேறி. அதாவது ஜாதி மதம் விட்டு, நல்லா சொல்ல போனால் இந்த சங்கரமேட்டிலேருந்து விதி ரேகை போச்சுன்னா ஜாதி மதம் விட்டு திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு, காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு, கலப்பு திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க யாருடைய உதவியும் இல்லாமல் சந்திரமேட்டிலேருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா வெளியில் வந்து வீட்டை விட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விதி ரேகை வரும். இந்த விதி ரேகை தான் வாழ்க்கையில் உங்கள் வருமானம் எந்த வயசில் வரும். ஒரு சில பேருக்கு சார் இந்த விதி ரேகை என்ன பண்ணும், இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடுச்சு. கீழேருந்து வரும், வந்து இப்படி புத்தி ரேகையோட நின்று போயிடுது. அப்போ
இந்த 30 வயசோட வருமானமே நின்று போயிரு சார். ஏன் வருமானம் நிற்கிது? ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி நிறைய விதி ரேகை இந்த மாதிரி நிற்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிப்பாங்க. அதனால் பொருளாதாரம் சுத்தமாக நின்று போய் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு தான் குடும்பம் நடத்தவங்க, இல்லைன்னா வேறு யாராவது சப்போர்ட் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இன்னொரு விதி ரேகை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அந்த உடம்புல ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் சரியாகி அதுக்கப்புறம் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விதி ரேகை தான் உங்களால் வருமானம் வரணும்னா உங்களுடைய விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை என்பது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் விதி ரேகை உருவாகிறது. அது நம்மளுடைய சுய முயற்சி. இந்த உலகத்தில் நம்ம எப்படிலாம் முட்டி மோதி முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய மிக எளிமையான கோடு தான் விதி ரேகை. அந்த விதி ரேகை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சுக்கரமேட்டில் ஆரம்பிக்குதா, இல்லை சந்திரமேட்டில் ஆரம்பிக்குதா, இல்லை பாதியில் ஆரம்பிக்குதா, எந்த வயதில் இங்கிருந்து, அதாவது கங்கணமேட்டிலேருந்து இது வரைக்கும் 70 வயசுன்னு கணக்கணும். எந்த வயசுலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்குதோ அந்த வயசுல தான் உங்களால் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க வருமானம் வர்றது கொடுக்கறது, பேரண்ட்ஸ் மூலமாக வருமானம் வர்றது அது வேற. சரிங்களா? உங்கள் சுய முயற்சியினால் வருமானம் வரணும்னா இந்த கீழேருந்து விதி ரேகை போகணும். இந்த விதி ரேகை நல்ல வேலை செய்யணும், நல்ல லம்சமாக நல்ல ஒரு அமௌண்ட் வரணும்னா சூரிய ரேகையும் இருக்கணும். சூரிய ரேகை கொஞ்சோண்டு இருந்தால் தான் இந்த விதி ரேகை வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பெருவிரல் நல்லா இருக்கும். ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை இதெல்லாம் நல்லா இருந்து ஒரு சில 2-3 மேடு நல்லா இருந்தால் தான் இந்த விதி ரேகைகளை நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும் அதிகமாக. இல்லைன்னா வேலை செய்யறதுக்கு கூலி கிடைக்கும். நல்லா புரிஞ்ச விதி ரேகை மட்டும் இருக்கு சார், மிச்சம் மேடு சரியா இல்லை, ரேகை சரியா இல்லைன்னா இன்னைக்கு அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கையை பார்த்து தான் முடிவு செய்யணும். விதி ரேகை இருந்தால் அவங்க கோடீஸ்வரங்க. இல்லை விதி ரேகை இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது உண்மைதான். விதி ரேகை இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. பணம் வேற யாராவது கொடுப்பாங்க. வேற யாராவது கொடுத்து சம்பாதிச்சு வச்சு முன்னோர்கள் சொத்து மூலமாக வாழ்க்கையில் நல்ல லம்சமாக நல்ல ஒரு பெரிய பதவியை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு விதி ரேகை ஒரு சில பேருக்கு இருக்காது. அவங்க முன்னோர்கள் சொத்து சம்பாதிக்கணும் ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருக்குது. ஆனால் ரொம்பவும் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த விதி ரேகை இல்லைன்னா உங்களுக்கு சுய வருமானம் கிடையாது. உங்கள் கையில் சனிமேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகை, சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை. அந்த விதி ரேகை குருமேட்டுக்கு போச்சுன்னா நல்லது, ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி கிட்டும். சூரிய மேட்டுக்கு கிளை போனாலும் சரி, அந்த ரேகையிலேருந்து கிளை போனாலும், கிளை போகுதுன்னு வச்சுங்க மிகவும் சிறப்பு. இப்போ இப்படி திரும்பும், இப்படி திரும்பி நேராக இப்படி சூரிய மேட்டுக்கு போனாலும் நல்லது, இப்படி திரும்பி புதன் மேட்டுக்கு போனாலும் நல்லது. நல்ல விஷயங்கள். வியாபாரத்தில் புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபார வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா கலைத்துறை வெற்றி, அதாவது பாட்டு போடுறது, இசையமைக்கிறது, இன்னும் சொன்னால் நடிப்புல வெற்றி அடைவதற்கு இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, சனி ரேகை. அந்த சனி ரேகையிலிருந்து ஒரு கிளை போனாலும் நல்லது. இல்லை சனி ரேகையே மடங்கி சூரிய மேட்டுக்கு போனாலும் கலைத்துறை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கையில் எப்படியெல்லாம் வருமானம், உங்களால் வருமானம், சுய வருமானம் சம்பாதிக்க முடியும், எந்த வயதில் முடியும் என்பதை இந்த விதி ரேகை உங்களுக்கு காட்டுகிறது. விதி ரேகையை பாருங்க, உங்க கையில் எப்படி இருக்குன்னு பாருங்க, எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சந்திரமேட்லேருந்து ஆரம்பிக்குதா, சுக்கரமேட்லேருந்து ஆரம்பிக்குதா, பாதியிலேருந்து ஆரம்பிக்குதா, எந்த வயசுல உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பிக்குதோ அப்பதான் வேலை கிடைக்கும், அப்பதான் வருமானம் வரும். தொழில் அமையணும்னா ஒரு சில மேடுகளை பார்க்கணும். இந்த விதி ரேகை முழுமையாக வேலை செய்யணுமா, சூரிய ரேகையும் இருக்கணும், மற்ற ரேகைகளும் நல்லா இருந்து மேடுகள் நல்லா இருந்தால் தான் முழுமையான பலனை விதி ரேகை கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.